ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீரியல்லையே ஸ்வர்ணம் எப்படியோ அஞ்சலி மீனாட்சிக்காக வடகத்தாயே கூட்டிகிட்டு வந்திருந்த அந்த பொண்ணு ஃபேக்காக ரெடி பண்ண பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை பூமிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அப்போ உடனே இதை கேட்ட பூமியும் ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கையில் இருக்க மீனாட்சியை பிடுங்கி முத்தழகு கையில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இதுக்கப்புறமா மீனாட்சியா முத்தழகு மட்டும் தான் பார்த்துப்பாங்க. உன்னால் முடிஞ்சா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா எங்களுக்கும் மீனாட்சியோட உயிர் தான் முக்கியம், அவளோட ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி செம்மைய கடுப்பாகிறாங்க. ஆனா பூமியோ அஞ்சலியை ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு மீனாட்சியும் முத்தழகியும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஸ்வர்ணமும் ஸ்வேதாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுது. அப்போ தனியா நின்றுட்டு இருக்க அஞ்சலியும் செம்ம கடுப்பானது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே என்னோட மீனாட்சியா என்கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது, எப்படி என்னோட மீனாட்சியா அந்த முத்தழகி கிட்ட இருந்து வாங்குறதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கமா அங்கிருந்து எங்கேயோ கிளம்பி போறாங்க. ஆனா ரூமுக்கு போன முத்தழகும் மீனாட்சியை கையில வச்சுட்டு ரொம்பவே பாசமா அவங்கள கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இதை பாக்குற பூமியும் ரொம்பவே அழகா அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருக்க. அப்ப முத்தழகு பூமி கிட்ட எதுக்காக இந்த அஞ்சலி இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல, இவங்க மீனாட்சியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியல, அதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல வேலை நம்ம இப்ப அஞ்சலி ஏமாத்தின விஷயத்த கண்டுபிடிச்ச, ஒரு வேளை நம்ம ஏலகிரி போயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தெரிய வந்தா மீனாட்சியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு அப்படியே படபடன் வருது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பூமியும் நம்மளோட மீனாட்சி கண்டிப்பா எந்த ஆபத்தும் இல்லாம இருப்பா, அதனால நீங்க அவளை பத்தி கொஞ்சம் கவலைப்படாம வாங்க, சீக்கிரமா நம்ம ட்ரிப்புக்கு ரெடி ஆகி போகலாம், ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா போனாதான் நாங்க பிளான் போட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகோ என்ன நீங்க பிளான் போட்டீங்களா, அப்படி என்ன பிளான் போட்டீங்கன்னு சொல்லி கேட்க, உடனே பூமியும் அப்படியே முத்தழகி கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு சரி நீங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக அவங்களோட பெட்டியில எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் அதுல பூமி முத்தழகுக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ் அங்க இருக்கவே. உடனே இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பூமியும் அப்பனா நீங்க இந்த ட்ரெஸ் தான் ட்ரிப்ல போட போறீங்க போல ஏன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டலா முத்தழகு கிட்ட பேச, உடனே வெக்கப்பட்ட முத்தழகு உடனடியா அங்க இருந்து மீனாட்சியோட கிளம்பலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா பூமியோ போற முத்தழகோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட மறுபடியுமே ரொமான்டிக்கா பேச, உடனே இதை கேட்டுட்டு முத்தழகுமே ரொம்பவே வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமோ ஸ்வேதா பூமி மாமா வர அஞ்சலி கிட்ட இருந்து மீனாட்சியை வாங்கி முத்தழகு கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால அஞ்சலி கண்டிப்பா சும்மாவே இருக்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் எனக்கே புரியல. ஆனாலும் மீனாட்சிக்கு எது நல்லதுன்னு யோசிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிச்சிடலான்றது ஒரு தைரியம் வருதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஸ்வர்ணமும் அந்த அஞ்சலி அப்படி நம்மளோட குடும்பத்தை மீறி என்னதான் பண்றான்றத நானும் பாத்துறேன், ஏன்னா அவர் ரொம்ப தான் ஆடிட்டு இருக்கா, அவளோட ஆட்டத்தெல்லாம் அடக்குனாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமோ செம்ம கோபத்தோட எங்கேயோ கிளம்பி போன அஞ்சலியோ வேற எங்கேயும் போகாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட இந்த மாதிரி என்னோட குழந்தைய என் குடும்பமே சேர்ந்து பறிச்சு அதை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அது எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு பொண்ணுதான், அவ பேரு முத்தழகு, அவ கிட்டதான் இப்போ என்னோட குழந்தை மாட்டிட்டு இருக்கு, எப்படியாவது அவகிட்ட இருந்து என்னோட குழந்தைய காப்பாத்தி கொடுங்க, ஏன்னா என்னால என் குழந்தை இல்லாம இருக்கவே முடியாது, ஒருவேளை நீங்க இப்பவே வந்து என்னோட குழந்தை மீனாட்சியை அந்த முத்தழகு கிட்ட இருந்து வாங்கி எனக்கு கொடுக்கலன்னா நான் இப்பவே இங்கேயே சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு செம்மையே எமோஷனலா பேசுற மாதிரியும் தாய் பாசத்துல தன்னோட குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாத துக்கத்திலையும் கதறி அழுகிற மாதிரி செம்ம நாடகம் போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு அங்க இருந்த போலீஸ்காரங்களும் அஞ்சலி யார நாடகம் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு அவங்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக உடனடியா பேச்சோட வீட்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக வராங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத பேச்சோட வீட்டுல இருக்க ஸ்வேதா அமுதன் ரெண்டு பேருமே ட்ரிப்புக்கு ரெடியாகி கார்ல உட்கார்ந்து இருக்க பூமியும் முத்தழகும் அவங்களோட பசங்களான சரவணனையும் மீனாட்சியும் தூக்கிட்டு கரெக்டா கார்ல ஏறதுக்காக வரும்போது அப்ப கரெக்டா அங்க போலீஸோட வந்த அஞ்சலிக்கும் இங்க பாருங்க என் குழந்தைய தூக்கிட்டு இவங்க எங்கேயோ போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல, உடனே இதை கேட்டு அந்த போலீஸ்காரங்களும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு தடுத்து நீத்திட்டு உங்க கையில இருக்க குழந்தை உங்களோட குழந்தை தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு முத்தழகு ரொம்பவே போலீஸ்காரங்களை பார்த்து பதட்டப்பட்டு நின்றுட்டு இருக்க பூமியை எதுக்காக இந்த அஞ்சலி தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த ரெஜினாவும் அஞ்சலி இந்த மாதிரி போலீஸோட வந்து முத்தழகு கிட்ட இருந்து மீனாட்சியை பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க. இவளை எப்படிதான் நான் திருத்த போறேன்னு தெரியல, இவளோட முட்டாள்தனத்தால இவ வாழ்க்கைய அப்படியே படுகொலியில தளிர்வா போலையன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்க. ஆனா அங்க முத்தழகு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க போலீஸ்காரங்களும் முத்தழகு திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு உடனடியாக அவங்க மேல சந்தேகப்பட்டு உண்மையாவே இந்த குழந்தை உங்களது இல்லதானு சொல்லிட்டு கேட்டுட்டு அஞ்சலிய பார்த்து அவங்க கிட்ட இவங்களோட கையில இருக்க இந்த குழந்தை தானே உங்களோட குழந்தைன்னு சொல்லி கேட்க, உடனே அஞ்சலியும் எப்பவும் போலயே போலீஸ்காரங்க கிட்ட நடகார மாதிரி கண் கலங்கி ஆமா அது என்னோட குழந்தை தான், என்னோட குழந்தைய எங்கிட்டயே இருந்து பறிக்கிறதுக்காக இந்த குடும்பமே சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இது எல்லாத்தையுமே கேட்டு இருக்க ஸ்வர்ணமோ செம்ம கோபத்தோட அந்த போலீஸ்காரங்க கிட்ட இந்த குழந்தை அஞ்சலியோட குழந்தைன்றது உண்மைதான், ஆனாலும் இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும்ன்ற கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவதா
இவ. அது மட்டும் இல்லாம குழந்தையோட அம்மாவா இவ ஒரு நாளும் நடந்துகிட்டது இல்ல. முத்தழகு மட்டும்தான் இந்த குழந்தையோட அம்மாவா நடந்துட்டு இருக்கா. அதுக்கும் மேல முத்தழகு கிட்ட மட்டும்தான் இவ ரொம்பவே சேஃபா இருக்க முடியும்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கும் முத்தழகுக்கு இருக்கிற பாண்டிங் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு அந்த போலீஸ்காரங்களும் எங்களுக்கு இந்த மாதிரியான பாண்டிங்ல தேவையில்ல. அந்த குழந்தையோட லீகலான அம்மா யாரு? அது அஞ்சலி தானே. அப்பனா இந்த குழந்தை லீகலா அஞ்சலி கிட்ட தான் இருக்கணும். அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அஞ்சலியால இந்த குழந்தைய சரிவர பாத்துக்க முடியலன்னா அடுத்து லீகலா இந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியது அவங்களோட அப்பா. அப்பனா இந்த குழந்தையோட அப்பா கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு நாங்க போறோம். சரி சொல்லுங்க, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்க பூமியை பார்க்க உடனே பூமியும் மீனாட்சி தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சொல்லவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதமா நின்றுட்டு எதுவுமே பேசாம இருக்க. அப்போ உடனே அஞ்சலி இதுதான் சக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட அப்பா வேற யாரும் கிடையாது, இந்த பூமி தான். இந்த பூமி இப்போ என் கூட வாழாம இந்த பக்கத்துல நிக்கிறாங்களே அந்த முத்தழகு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பத்தி என் குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஆனா என்ன இவங்களோட பொண்டாட்டி இருக்காங்களே அவங்க என்கிட்ட இருந்து என் புருஷனை பறிச்சது மட்டும் இல்லாம என்னோட குழந்தையும் பறிச்சலாம்னு சொல்லிட்டு தான் திட்டம் போட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்துல பூமியை கவலைப்படுத்துறது மட்டும் இல்லாம முத்தழகும் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அவங்களையுமே கவலைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களுமே அஞ்சலியோட உண்மையான சுரூபம் தெரியாம எல்லா தப்புமே முத்தழகு மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே சமயம் பூமியும் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ரொம்பவே ஆசையா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம முத்தழகு கிட்ட உங்க கையில இருக்க இந்த குழந்தைய இப்போ உடனடியா அவங்களோட அம்மா கிட்ட ஒப்படைக்கலன்னா நான் உங்களை லீகலா அரெஸ்ட் கூட பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைய அவங்களோட சொந்த அம்மா கிட்ட இருந்து பறிக்கிறது சட்டப்படி குற்றம். அதுக்கான தண்டனையை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தழகு ரொம்பவே பதட்டமா இருக்கிறது மட்டும் இல்லாம மீனாட்சியா அஞ்சலி கிட்ட தர மனசே இல்லாம நின்றுட்டு இருக்க. உடனே இதை பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களும் உடனடியா முத்தழகு கையில இருக்க மீனாட்சியை பறிச்சு அப்படியே அஞ்சலி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனா மீனாட்சியோ முத்தழகு விட்டு பிரிஞ்சதுனால செம்மையா கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீனாட்சி அழுதுகிட்டே முத்தழகு கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலியால மீனாட்சியை சமாளிக்கவே முடியல. அப்ப இதை பார்த்துட்டு போலீஸ்காரங்களுமே என்ன இந்த குழந்தை உண்மையான தன்னோட அம்மா கூட இருக்காம இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுதே ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப பக்கத்துல நின்று இருக்க ஸ்வர்ணமோ பாத்தீங்களா குழந்தையோட அழகிய வச்சு அவளை யாரு நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்றத இப்பயாவது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா மீனாட்சிய நல்லபடியா பாத்துக்கிறது முத்தழகு மட்டும்தான். அதுக்கும் மேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச அஞ்சலி ஒரு நாள் கூட மீனாட்சியோட அம்மாவை நடந்துகிட்டதே கிடையாது. ஏன்னா அவளுக்கு அவளை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி ஒரு பொருள் மாதிரி தான். அவளை பயன்படுத்தி எப்படியாவது பூமி கூட சேர்ந்து வாழ்ந்தலான்னு சொல்லிட்டு அவ நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் ரொம்பவே ஷாக் ஆகி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாம அஞ்சலியை பார்க்க உடனே அஞ்சலியும் ஐயோ இப்ப என்ன பண்றது, இந்த மீனாட்சி எதுக்காக என் கூட இருக்க மாட்டேங்கிற, எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்தழகு தான் சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தன்னை டவுட்டோட பாத்துட்டு இருக்க போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாம அப்படியே மீனாட்சி கிட்ட பேசுற மாதிரி என்னமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு மீனாட்சியா கொஞ்சிற மாதிரி நடிச்சு அப்ப கூட மீனாட்சியை பயன்படுத்தி போலீஸ்காரங்களோட சந்தேகத்துல இருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ஸ்வேதாவோ பாத்தீங்களா இப்ப கூட இவங்க இந்த குழந்தைய பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலான்னு தான் பாக்குறாங்களே தவிர உங்களுக்கு சரியான பதில இவங்களால ஒரு நாளும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாருங்க அந்த பச்சை குழந்தையோட அழுகையில இருந்து கூடவா உங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்க முடியல. அந்த குழந்தை இப்போ யார்கிட்ட போக விருப்பப்படுறாங்களோ அவங்க தான் அந்த குழந்தைக்கு அம்மாவா இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்காங்களே இந்த அஞ்சலி, இவங்களால குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் அஞ்சலி மேல செம்மைய கோவப்பட்டது மட்டும் இல்லாம என்னமா இவங்க என்ன சொல்றாங்க, இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவமா கேட்க உடனே அஞ்சலியும் என்னோட மெடிக்கல் கண்டிஷனாலதான் என்னால என்னோட குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல, ஆனா அதை யூஸ் பண்ணி இவங்க என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சு முத்தழகு கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட செம்மையா யோசிச்சு பார்த்து சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அப்போயுமே போலீஸ்காரங்க அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி போகும்போது அப்ப யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க தனம் வந்து என்ன அஞ்சலி உன்னோட மெடிக்கல் கண்டிஷனுக்காக தான் இந்த குழந்தைக்கு உன்னால பால் கொடுக்க முடியலையா, அப்படி இல்லைன்னா இந்த குழந்தை உன்னோடது இல்லைன்ற காரணத்தால பால் கொடுக்க முடியல, நீ குழந்தைய பெத்தவளா இருந்தாதானே உனக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க முதற்கொண்டு அஞ்சலியுமே செம்ம ஷாக்கோட எதுக்காக தானே இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆனா அங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு செம்ம கோவத்துல வந்த தனமோ வேற எதுவுமே பேசாம அஞ்சலியோட பக்கத்துல நின்னுட்டு அவங்கள செம்மையா மறைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமே இந்த குழந்தை உன் கையில இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி கையில இருந்து மீனாட்சியா பறிச்சு அதை முத்தழகு கையில கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்துட்டு அஞ்சலி செம்ம கோவத்தோட வேலைக்காரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை அடிக்கிறதுக்காக கை ஓங்க போக அப்போ உடனே தனம் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அஞ்சலியோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம அஞ்சலியோட கண்ணத்துல பல்லார்னு ஒரு அறைய விடுறாங்க. இந்த அறைய வாங்கின அஞ்சலியோ அப்படியே ஆடி போய் நின்னுட்டு இருக்க. ரெஜினாவோ தன்னோட பொண்ணை ஒரு வேலைக்காரி அடிச்சாலேன்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட தனத்தை திட்டுறதுக்காக வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு லேடி வீட்டுக்குள்ள அத்துமீறி வந்து என்னோட பொண்ணையே அடிச்சிட்டு இருக்கா, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க, அவ மேல என்னால கோர்ட்ல கேஸே போட முடியும், அவளை இப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தான் நம்ம செம்ம கோபத்தோட ரெஜினா கிட்ட அரெஸ்ட் பண்றதா இருந்தா உங்களையும் இதோ உங்க பொண்ணு அஞ்சலியையும் தான் அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா ஒரு குழந்தைய அவங்களோட அம்மா கிட்ட இருந்து திருடினது எவ்வளவு பெரிய குத்தோன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான
இருக்கான அஞ்சலி ரெஜினாவும் இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க போலீஸ்காரங்களும் நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க ஒரு குழந்தைய திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்ல உடனே தனமும் ஆமா இவங்க ஒரு குழந்தைய திருடினது மட்டும் இல்லாம இன்னொரு குழந்தைய அவங்களோட அம்மா கிட்ட இருந்து பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஸ்வர்ணமும் ஸ்வேதாவும் செம்ம ஷாக் ஆகி தனத்துக்கிட்ட என்ன தானே சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க உடனே தனமும் ஸ்வர்ணத்துக்கிட்ட கண் கலங்கி அழுதுகிட்டே நான் உங்களுக்கு இப்பவே எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்க முத்தலுக்கு கிட்ட மீனாட்சி உங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு செம்ம ஷாக் ஆகி மீனாட்சியை பார்க்க உடனே பக்கத்துல அந்த பூமியோ என்ன தானே சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி கேட்க உடனே தனமும் அஞ்சலி இந்த மாதிரி கர்ப்பமாவே இல்லைன்ற விஷயத்தையும் அதே நேரம் அவங்க பிரசவத்தப்போ குழந்தை பிறந்ததான்னு சொல்லி உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க குழந்தை வேற யாரது கிடையாது, உங்களோட ஒய்ஃப் முத்தல கூடாது. அது மட்டும் இல்லாம இப்போ முத்தலகு கிட்ட இருக்க குழந்தை சரவணன் வேற யாரும் கிடையாது, என்னோட பையன். அது மட்டும் இல்லாம குழந்தைகளை வச்சு இவ்வளோ நாடகம் போட்டது எல்லாமே இந்த அஞ்சலியும் அவங்களோட அம்மா ரெஜினாவும் தான். அது மட்டும் இல்லாம இவங்க தான் என்னோட புருஷன்கிட்ட பணத்தை கொடுத்து என் குழந்தைய வாங்கினது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களோட குழந்தைய அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமியும் சரி முத்தலுக்கு சரி செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்க. பக்கத்துல நின்று இருக்க அஞ்சலியும் இந்த நிலைமையை சமாளிக்கணும்ன்ற காரணத்துக்காக பூமி இவ சொல்றது எதையுமே நம்பாத, இவ ஏற்கனவே உன்னோட குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இந்த வீட்டுல இருந்து கடத்திட்டு போனவ, இப்ப கூட உன்னோட குழந்தை அவளுக்கு வேணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மீனாட்சி என் குழந்தை, எனக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை தான் மீனாட்சி, நீ என்ன நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பூமியோ எப்பவும் போலயே அஞ்சலி பேசிட்டு இருக்க பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம தனத்துக்கிட்ட இதெல்லாம் உண்மைன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, நீங்க எதை வச்சு இது எல்லாமே உண்மைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க உடனே அதை கேட்டதான் நம்ம என்கிட்ட 2 ஆதாரம் இருக்கு. ஒன்னு தாய் பாசம், முத்தலகோட தாய் பாசம் தான் இதுக்கு ஆதாரம். இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாசலை பார்க்க அப்ப வாசல் கிட்ட வந்து அந்த டாக்டர் நிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு அஞ்சலியும் ரெஜினாவும் அவ்வளவுதான் இதோட நம்மளோட கதை காலின்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரியே ஒரு வழியா முத்தலகு தன்னோட குழந்தைய தனம் மூலயமா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தனமுமே முத்தலகோட குழந்தை தான் மீனாட்சின்றதுக்கு ஆதாரமா டாக்டரையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோ இதுக்கப்புறமா டாக்டர் எல்லார்கிட்டயுமே நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி மன்னிப்பு கேட்கதா போறாங்க. ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா அடுத்து அஞ்சலி ரெஜினாவோட நிலைமை என்னதான் ஆகும், பூமியும் முத்தலகும் தப்பு பண்ண அஞ்சலி ரெஜினாவையும் என்னதான் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அஞ்சலி கூட்டிட்டு வந்த போலீஸ்காரங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில தான் தள்ள போறாங்க. சோ ரெஜினா இதுக்கு முன்னாடியே நினைச்ச மாதிரி அஞ்சலி தன்னோட தலையிலேயே தானே மண்ணலி கொட்டது மட்டும் இல்லாம ரெஜினாவோட தலையிலேயுமே மண்ணலி கொட்டிட்டாங்களா என்ன, அது மட்டும் இல்லாம இவ்வளவு பிரச்சனையில இருந்து அஞ்சலி ரெஜினாவும் எப்படிதான் வெளியே வர போறாங்க, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.